கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் அனைவரும் இருப்பதற்காக தேவன் கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலே கூட சுவாமி உமது வசனத்தை தியானிப்பதற்கு நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, இந்த வசனத்தின் மூலம் கூட ராஜா அநேக ஆத்மாக்கள் தொடப்படுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வழி நடத்துங்க. எங்களை தாழ்த்தும் கருத்தில் தருகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, நீதிமொழிகளில் 7வது வசனம், முதல் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். முதல் அதிகாரத்தில் 7வது வசனம் என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுறது அப்படின்னா அவரை பார்த்து பயந்து நடுங்கிறது கிடையாது. அதுக்கு மாறாக என்ன அப்படின்னா, நம்ம அவரோட கட்டளைகளை கடைப்பிடிக்கிறது. அவரோட கட்டளைகள் என்ன அப்படின்னா, உபாகமத்தில் 5வது அதிகாரத்தில் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அவருடைய 10 கட்டளைகள், அது இல்லாமல் 613 கட்டளைகள் தனியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 10 கட்டளைகளில் நம்ம கடைபிடிச்சு நடந்தாலே நம்ம தேவனுக்கு பயப்படுறோம் அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சில பேர் இதெல்லாம் என்ன, இது கட்டளைகளை கடைபிடிச்சா தான் தேவனுக்கு பயப்பட முடியுமா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம தேவனுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னம்னா அவரோட கட்டளைகளை கடைபிடிக்கணும். அதுதான் நம்ம அவருக்கு பயப்படுறதும், அவர் மேலே நம்ம வச்சுருக்க மரியாதையும். இப்போ நம்ம வீட்டில் அம்மா அப்பா நமக்கு ஒரு வேலை சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அவங்க மேலே நம்ம அன்பாக இருக்கிறோம், அவங்கள மதிக்கிறோம், அவங்களுக்கு பயப்படுறோம் அப்படின்னா அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த காரியங்களை பண்ணிவிட்டு நம்ம அவங்க கூட இருப்போம். அதே மாதிரி தான் தேவனுக்கு பயப்படுறதுங்கிறது அவரோட கட்டளைகளை கடைபிடித்து அவரோட இணங்கி இருக்கிறது. அடுத்தது 2வது பார்த்தீங்க அப்படின்னா, மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இந்த மூடருங்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பார்க்கலாம். நமக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்தவங்க சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு மட்டும் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவங்க தான் மூடர்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன அப்படின்னா, அடுத்தவங்க நமக்கு ஒரு நல்ல காரியங்கள் சொல்கிறாங்க, நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க, அதை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களோட பார்வையில் என்னன்னா அவங்க செய்கிறது மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனுடைய கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடிக்க மாட்டாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, அசட்டை பண்ணுவாங்க. அந்த மாதிரி அசட்டை பண்ணுறவங்க யார் அப்படின்னு சொன்னால் மூடர். மூடர் மட்டும்தான் தேவனுடைய வசனங்களை, கர்த்தருடைய கட்டளைகளை அசட்டை பண்ணுவாங்க. நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்களாக இருக்கிறதுனால நம்ம என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம தேவனுடைய கட்டளைகளை நம்ம கடைப்பிடிக்கணும். மூடர் என்னென்னா, ஞானத்தோட பலன் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. ஞானத்தோட பலன்னா என்ன அப்படின்னா, தேவனுக்கு நம்ம பயந்து அவர் கரங்களுக்கு அடங்கி நடந்தோம் அப்படின்னா அவர்கிட்டேருந்து வர ஆசீர்வாதங்கள், அவர்கிட்டேருந்து வர ஞானத்தையும் நம்ம பெற முடியும். மூடர்கள் அந்த மாதிரி அவங்க தேவனை பற்றியும் தேவனோட வசனங்களை பற்றியும் அறியாதனால அவங்க தேவன்கிட்டேருந்து வர ஆசீர்வாதங்களையும் அவர்கிட்டேருந்து வர ஞானத்தையும் அவங்க பெறப்போவது இல்லை. அதனால தான் இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நம்ம தேவனுக்கு பயப்படுறது, கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தோட ஆரம்பம். நமக்கு ஞானம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னம்னா நம்ம முதலாவது தேவனுக்கு பயப்படணும், அவரோட வசனங்களை கடைபிடிக்கணும். நம்ம மூடர் இல்லை அப்படின்னு நம்ம எப்போ மற்றவங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னம்னா நம்ம தேவனோட வசனங்களை கடைப்பிடிக்கிறதுனால சொல்லுவோம். மூடர் தேவனுடைய வசனங்களை கடைப்பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட மனசில் என்னென்னா, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிற அவங்க தேவனோட வசனங்களில் ஏற்றுக்கணுங்கிற அந்த எண்ணமே இருக்காது. அதனால தேவன் மூடர்களை அந்த மாதிரி சொல்கிறார், மூடர் அசட்டை பண்ணுகிறார்கள். அப்போ தேவனோட வசனங்களை அசட்டை பண்ணுறவங்க எல்லாமே மூடர்களா அப்படின்னா ஆமாம். தேவனோட வசனங்களை அசட்டை பண்ணுகிறவர்கள் மூடர்கள். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு பைபிள்லேருந்தோ இல்லை தேவனுடைய வசனங்களோ கர்த்தரோட வசனங்களோ புதுசாக தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க படிக்க மாட்டாங்க. அதனால என்னென்னா, தேவன்கிட்டேருந்து வர ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவங்க இழந்து போகிறாங்க. இதை தான் இந்த வசனத்தில் சாலமன் சொல்லியிருக்கிறாரு. ஜெபம் செய்வோம். பெரிய தகப்பனே, இந்த வசனத்தின் மூலமாக கூடப்பா நீர் எங்களோடு பேசினது காரியங்களுக்கு நன்றி தகப்பனே.
அப்பா இது அந்த வசனத்தின் மூலமாக அப்பா நாங்கள் ஞானத்தை பெறுவதற்கு நீர் எங்களுக்கு ஒரு வழிவாசலை திறந்து கொடுத்திருக்கிறீர். நன்றி சுவாமி. அப்பா நாங்கள் மூடர்களைப் போல் இல்லாமல் தகப்பனே உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கவும் உமது வசனங்களை நாங்கள் படிக்கவும் அதை தகப்பனை பின்பற்றவும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.